நிதி மேலாண்மை ஒரு புதிய அரசு ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் முதல் 100 நாட்களில் மிக முக்கியமானவை. அந்த 100 நாட்களில்தான் புதிய அரசின் கொள்கைகள், நோக்கம் போன்றவை தெளிவாக்கப்பட்டு அந்த அரசு எடுக்கும் புதிய முயற்சிகள், அதை அடைய பயணிக்கும் பாதை, இவையெல்லாம் தீர்மானிக்கப்படும். இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் முதலீடுகளும் ஈர்க்கப்படும். அதனால்தான் பெரும்பாலும் புதிய அரசுகள் 100 நாள் செயல் திட்டங்களை வெளியிடுவதும் அதனைத் தொடர்ந்து கண்காணித்து இலக்குகளை அடைய முயற்சிப்பதும் வழக்கம். அப்படி அமையும் புதிய அரசுகள் ஏற்கனவே உள்ள நிதிநிலையை ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் வெள்ளை அறிக்கை வெளியிடுகிறது. அதில் குறிப்பிட்டுள்ள குறைகளை நிவர்த்தி செய்து தாங்கள் உறுதியளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முயற்சி செய்யும். இதுபோன்ற வெள்ளை அறிக்கையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுதும் வெளியிட்டோம். திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது வெளியிடப்பட்டது. இப்பொழுது இருக்கின்ற ஆட்சியாளர்கள் தமிழக வெற்றி கழக அரசும் வெளியிடப்பட்டுள்ளது. இதை வருங்கால திட்டங்களை வகுக்க ஒரு அடித்தளமாக பயன்படுத்துவது வழக்கமான ஒன்றாகும். இந்த அரசு ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் தமிழ்நாட்டின் கடன் சுமை 13,18,000 கோடியாக உயர்ந்துவிட்டது என்றும், வருவாய் பற்றாக்குறை வரலாறு காணாத அளவு 78,324 கோடியாக உயர்ந்துவிட்டது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதோடு கொரோனா பாதித்த ஆண்டில் கூட இந்த அளவு இல்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறது. அதேபோல வட்டி சுமை அதிகமாகிவிட்டது என்றும், மாநில சொந்த வரி வருவாய் மாநிலத்தில் மொத்த உற்பத்தி மதிப்பில் மிகவும் குறைந்துவிட்டது என்றும் வெள்ளை அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளீர்கள். அந்த வெள்ளை அறிக்கையில் மாநில வரி வருவாயில் கணிசமாக கசிவுகள் மற்றும் இழப்புகள் உள்ளது என்றும், அதை சரி செய்து வருவாயை உயர்த்துவோம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். வருவாய் செலவை கட்டுப்படுத்த சிறந்த மேலாண்மை மூலம் செலவை கட்டுப்படுத்துவோம் என்றும், பொதுத்துறை நிறுவனங்களில் சீரமைப்பு செய்ய உதவுவதாகவும் கூறியுள்ளீர்கள். ஆனால் 2026-27 திருத்த வரவு செலவு திட்ட அறிக்கையை பார்க்கும்போது நீங்கள் கூறிய எதையும் செய்ய முயற்சிக்கவில்லை என்பது தெளிவாகிறது. குறிப்பாக நிதி மேலாண்மை பாதையை சரிபடுத்த எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. உதாரணமாக 2026-27 இடைக்கால பட்ஜெட்டில் சொந்த வரி வருவாய் ரூபாய் 2,29,579 கோடி என்றும், 2026-27 திருத்த பட்ஜெட்டில் சொந்த வருவாய் ரூபாய் 2,26,740 கோடி என்றும் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அதாவது இடைக்கால அறிக்கை விட உங்களுடைய அரசு தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் சொந்த வரி வருவாய் ரூபாய் 2,839 கோடி குறைந்துவிட்டது. எனது கேள்வி, நீங்கள் வெள்ளை அறிக்கையில் இந்த வரவு செலவு திட்டத்திலும் வெளிநாட்டு மதுபானத்திற்கு தற்போது போடப்பட்டுள்ள 1020 வரியால் 1000 கோடி ரூபாய் கூடுதலாக கிடைக்கும் என்பதும், சரக்கு சேவை வரி, பதிவுத்துறை, கனிவளம் போன்றவற்றில் சீரமைப்பு செய்து அதன் மூலம் 15,000 கோடி ரூபாய் கூடுதலாக பெறுவோம் என்றும் கூறியுள்ளீர்கள். அடுத்த 6 மாதம் என எடுத்துக்கொண்டாலும் இவையெல்லாம் சேர்த்து குறைந்தபட்சம் 8,000 கோடி கூடுதலாக பெறப்பட வேண்டும். அது ஏன் வருவாய் வரவில் கொண்டு வரப்படவில்லை? அப்படி என்றால் இவையெல்லாம் மக்களின் கவனத்தை ஈர்க்க மட்டுமே பயன்படுத்துகின்ற கவர்ச்சி வார்த்தையாகத்தான் இருக்கின்றது. அதேபோல் வருவாய் செலவினத்தை எடுத்துக்கொண்டால் 2026-27 இடைக்கால அறிவிக்கின்படி வருவாய் செலவு 3,93,272 கோடி. 2026-27 திருத்த மதிப்பீட்டின்படி வருவாய் செலவு 4,05,802 கோடி. அதாவது திருத்த மதிப்பீட்டில் வருவாய் செலவு ரூபாய் 12,530 கோடி உயர்ந்துவிட்டது. அப்படி என்றால் நீங்கள் வருவாய் செலவு மேலாண்மை செய்து செலவை குறைப்போம் என்பதும், ஒப்பந்த புள்ளிகளை சீரமைத்து லஞ்சத்தை ஒழித்து செலவை குறைப்போம் என்று சொன்னதும் இந்த புள்ளி விவரங்கள் வெளிப்படவில்லையே, அது ஏன்? மேலும் பள்ளிக் கல்வித்துறைக்கு ஒதுக்கீடு குறைக்கப்பட்டது என்ற கேள்விக்கு நிதித்துறை செயலாளர் 4,000 கோடி தவறுதலாக ஒதுக்கீடு செய்து குறைக்கப்பட்டது என்று கூறியுள்ளார். இது தவிர உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்திற்கு டாப்ஸ் இடைக்கால பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டு செய்யப்பட்ட
14,000 கோடி ரூபாய் திரும்பப் பெறப்பட்டதாக தெரிகிறது. இந்த தொகை வருவாய் செலவில் ஏன் குறையவில்லை? உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்திற்கான நிதி திரும்ப பெறப்பட்டதால் அந்த திட்டம் கைவிடப்பட்டதா? இப்போது ஓய்வு பெறும் அலுவலர்களின் நிலை என்ன என்பதை மாண்புமிகு நிதியமைச்சர் தங்களுடைய பதில் உரையில் தெரிவிக்க வேண்டும். மேற்குறிப்பிட்ட கருத்துக்களின் அடிப்படையில் செலவை கட்டுப்படுத்தியிருக்க வேண்டும், ஏன் செலவு குறையவில்லை என்பது மக்களுடைய கேள்வி. நீங்கள் அறிவித்த புதிய திட்டங்களில் செலவு கணிசமாக உள்ள குளறுபடி செய்யப்பட்ட பயிர்க்கடன் தள்ளுபடி 5,932 கோடி, மின் கட்டணம் உயர்த்திட்ட தந்த 200 யூனிட் இலவச மின்சாரம் 1,545 கோடி, தாய்மாமன் தங்க மோதிரம் 564 கோடி, அண்ணன் சீர் 818 கோடி, இதெல்லாம் சேர்த்தால் கூட 8,840 கோடி தான் வருகிறது. எனவே வருவாய் செலவு ஏன் கட்டுப்படுத்தவில்லை என்பதற்கு மாண்புமிகு நிதியமைச்சர்கள் பதில் உரையிலே விளக்கப்பட வேண்டும். இப்படி வருவாய் பெருக்கவும் நடவடிக்கை இல்லை, வருவாய் செலவை கட்டுப்படுத்தவும் முயற்சிக்கவில்லை. எனவே வருவாய் பற்றாக்குறை 48,696 கோடியிலிருந்து 55,775 கோடியாக இப்பொழுது உயர்ந்துவிட்டது. அதேபோல மூலதன செலவை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே இடைக்கால பட்ஜெட்டில் 59,562 கோடியா இருந்தது. இப்பொழுது 56,905 கோடி தான் நீங்க திருத்தப்பட்ட பட்ஜெட்ல சொல்லியிருக்கிறீங்க. அதிலையும் கிட்டத்தட்ட 2,577 கோடி மூலதன செலவிலும் குறைக்கப்பட்டு. மாநில உற்பத்தி மத்தியில மாநில சொந்த வரி வருவாய் பங்கும் உயரவில்லை. ஆகவே நிதி மேலாண்மைக்கான பாதை சரிவர தெளிவுபடுத்தப்படவில்லை. அதற்கான எந்த முயற்சியும் இந்த பட்ஜெட்டில் எடுக்கப்படவில்லை என்பதுதான் இது தெளிவாக காட்டுகிறது. 2011 இளைய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பொறுப்பேற்கின்ற பொழுது பெரிய அளவு கடன் சுமை இருந்தாலும் சுமார் 14,000 கோடி வரை கூடுதல் நிதியை திரட்டி பல திட்டங்களை நிறைவேற்றினார்கள். ஆனால் தமிழக வெற்றிக்கழக அரசு நிதிநிலையை சீரமைத்து நிதி மேலாண்மைக்கான பாதையை சரிவர வகுக்கவில்லை என்பது இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். மாநிலத்தின் கடன் அளவு 10,98,000 கோடி என்றும் அதனால் ஏற்படக்கூடிய வட்டி செலவனம் 78,683 கோடி எனவும் குறிப்பிட்டுள்ளீர்கள். மாநில உற்பத்தி மத்தியில் நிகர கடன் அளவு கடந்த ஆட்சியில் வெளியிட்ட இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் 27.03% இருந்தது. இப்போது நீங்கள் சமர்ப்பித்துள்ள நிதிநிலை அறிக்கையில் இது 27.01%. எனவே கடன் அளவிலும் அதன் சுமையிலே எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனால் இன்று 3 மாதத்திலே 20,000 கோடி நீங்க ஆட்சி பொறுப்பேற்று 3 மாதத்திலே 20,000 கோடிக்கு மேல் கடன் பெறப்பட்டு அதில் 17,000 கோடி வருவாய் செலவினத்திற்கு மட்டுமே செலவு செய்தீர்கள். இதே நிலை தொடர்ந்தால் கடந்த 5 ஆண்டு காலம் உங்களுடைய ஆட்சி நீடித்தால் 10 லட்சம் கோடி கடனில் இருந்து 20 லட்சம் கோடியாக உயர்த்திவிடுங்கள் என்பது சந்தேகமில்லை. இந்த நிதிநிலை அறிக்கையில் எந்த புதிய திட்டங்களோ அறிவிக்கப்படவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களுக்கு இந்த நிதிநிலை அறிக்கையில் பெயரை மாற்றி வெற்றி வெற்றி என சேர்த்துள்ளீர்கள். இதனால் மக்களுக்கு எந்த பயனும் ஏற்பட போவதில்லை, மக்களுக்கு எந்த வெற்றியும் கிடைக்கப் போவதும் இல்லை. அரசுகள் மாறும்போது அவர்கள் அறிவையும் அனுபவத்தையும் வைத்து மக்களுக்கான புதிய திட்டங்களை தீட்டி அவள் விரும்பும் பெயரை வைத்துக் கொள்வதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் ஒரு அரசு கொண்டு வந்து அந்த திட்டத்திற்கு புதிதாக அரசு வந்த பிறகு அந்த பெயரை மாற்றி அறிவிப்பது மக்களுக்கு குழப்பம்தான் ஏற்படும். அம்மா ஆட்சி செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள், மகளிர் ஆடு வழங்கும் திட்டம், இப்பொழுது வெற்றி மகளிர் ஆடு வளர்ப்பு. அம்மா ஆட்சியில் தாலிக்கு தங்கம் திட்டம், இப்போ இந்த ஆட்சியில அண்ணன் சீர்திட்டம் அப்படின்னு பேரை மாத்திருக்கிறீங்க. அம்மா ஆட்சியில மடிக்கணினி கொண்டு வந்திருக்கிறோம், அது வெற்றி லேப்டாப்னு மாத்திட்டீங்க. அம்மாவுடைய ஆட்சியில பசுமை திட்டம் இருந்தது, போன ஆட்சியில் இந்த கடல் வீடு திட்டம் மாத்தினாங்க, இப்போ நீங்க வெற்றி வீடு திட்டம் மாத்திட்டீங்க. அம்மாவுடைய ஆட்சியில தாய் திட்டம், முன்னாள் ஆட்சி அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், இப்பொழுது வெற்றி திட்டம். திறன் மேம்பாட்டு திட்டம் வெற்றி என பெயர் சூட்டியுள்ளீர்கள்.
என பல திட்டங்களுக்கும் வெற்றி என்ற அடமொழியை கொடுத்தீர்கள். மாற்றம் கொண்டு வரும் என ஆட்சிக்கு வந்த நீங்கள் மக்கள் பிரச்சனையை தீர்க்க புதிய யோசனை கூடவா உங்களிடம் தென்படவில்லை என கேட்கின்றேன். இதுபோன்ற செயல்கள் தவிர்க்க வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல பள்ளி கல்வித்துறையில ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறீங்க. சூப்பர் கிளாஸ், சூப்பர் கேம்பஸ் திட்டம். இத்திட்டத்தில் சூப்பர் சேஃப்டி, சூப்பர் ஸ்டூடெண்ட், சூப்பர் கேம்பஸ், அண்டர் சூப்பர் சிஎம் கவர்னன்ஸ் என குறிப்பிட்டீர்கள். இந்த திட்டம் 10,000 பள்ளிகளில் 139 கோடி ரூபாயில நிறைவேற்றப்படும் கூறீங்களா? இன்றைக்கு தமிழ்நாட்டில் 40,000 பள்ளிகள் இருக்குது. அப்படி என்றால் மற்ற பள்ளிகளெல்லாம் இந்த திட்டத்தை விரிவுபடுத்த மாட்டீங்களா? அந்த 40,000 பள்ளியில் 10,000 பள்ளி போனோட மீதி 30,000 பள்ளிகள் இருக்குது. அதுக்கு பல இதுல குறிப்பிட்டிருக்குது. சுத்தம், ஜன சுத்தம் செய்தல், குடிநீர் மற்றும் கழிவறை வசதிகள், 24 பாதுகாப்பு போன்ற சிறப்பாக இருக்க வேண்டும் சொல்லிக்கிறீங்க. அதனால அனைத்து பள்ளிகளுக்குமே 40,000 பள்ளிகளுக்கு இது தேவைப்படுது. அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு தாராளமாக செய்யலாம். ஏன்னா இதெல்லாம் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் எல்லாம் சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தவர்கள், நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர்கள். ஆகவே இன்றைக்கு பல்வேறு தொழிலாளியுடைய குடும்பம் தான் அந்த அரசு பள்ளியை படிக்கின்ற காரணத்தினாலே இதையெல்லாம் கருத்திலே கொண்டு அதற்கு 119 கோடி தான் ஒதுக்கி இருக்கிறீங்க. ஒரு பெரிய தொகை ஒரு 450 கோடி ஒதுக்குனீங்களா? அந்த 40,000 பள்ளிகளுக்குமே இந்த குறைகள் தீர்க்கப்படும். அதை இந்த அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு தீர்க்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மிக சிறப்பாக பேசக்கூடியவர், திறமையானவர். இந்த அவையிலே இங்கே இருக்கின்ற அமைச்சரவையிலே திறம்பட பேசக்கூடிய அனுபவம் வாய்ந்தவராக கருதப்படுகின்ற காரணத்தினாலே அவர் 40,000 பள்ளிகளுக்கும் அந்த குழந்தைகளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பார். அதற்கு தேவையான நிதியை நிதியமைச்சரும் ஒதுக்குவார் என்று கருதுகிறேன்.